எடுத்துட்டு வாமா. டேய் அண்ணன் துண்டு கேக்குறான்ல, காதுல விழுகலையா? போய் எடுத்து குடுறா. ஏன் அவர் எடுத்துட்டு போக மாட்டாரோ? படிக்கிற பையில போய் துண்டு எடுத்து கொடு, ஜட்டி எடுத்து கொடுன்ட்டு. நானே எப்பயாச்சும் தான் படிக்கிறேன். என்னடா காலங்காத்தால உங்களோட இம்சையா இருக்கு? நீ கொண்டு போய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். இவ்வளவு பேசுறல்ல, நீ போய் எடுத்து கொடு. ஒன்னும் இல்லப்பா, துண்டு எடுத்து கொடுத்துறேன்னு சொன்னேன், நீ கோவப்படாதப்பா. என்னைக்கு இல்லாத திருநாள புதுசா காலங்காத்தால வந்து தோடா, எனக்கு வர படிக்கணும். இந்தா. என்னடா அன்பு தம்பி, என்ன ரேங்க் கார்டு வந்துருச்சா? உனக்கு எப்படி தெரியும்? நீ எல்லாம் எனக்குடா கால் லஞ்சு படிச்சிருக்க, அதுவும் சனிக்கிழமை காலையில். போங்க தம்பி, போய் படிக்கிற மாதிரி நடிங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளம்புடா. அம்மா நான் கிளம்புறேம்மா. டேய் இருடா, உனக்காக தானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை வேணாம்மா. டேய் 10 நிமிஷத்துல சமைச்சிருவேண்டா. அம்மா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேம்மா, அவன் ட்ரீட் தரம்மா, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். காலங்காத்தால எந்திரிச்சு உனக்கெல்லாம் சமைச்சேன் பாரு. This method is meant for separating and importing from படிக்கிறியா? இல்லை, மாடு மேய்க்கிறேன். கடைசியில் நீ அதான் பண்ண போகிற. படி. எங்க நான் படிச்சு பெரிய ஆள் உனக்கு பொறாம. ஃப்ரம் நான் நீ இன்னும் போலியா? அப்பா இதோட மட்டும் விட்டுருவேன்னு நினைக்காத. பின்ன அப்பா ரேங்க் கார்டு வந்துச்சுன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லப்பா. கல்லூரி மங்க மாதிரி நிக்காத, வாயை துறடா. சாப்பாடை வச்சு நல்லா அமுக்கு. ஐயா நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துட்டார் பாரு. ஏங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. டேய் அப்பா கேக்குறாருல, சொல்றா. Tell me daddy, what you want? ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகா ஆமா, இங்கிலீஷ் பேசுது. வக்கனையா இங்கிலீஷ் பேசுறாரா? இங்கிலீஷ்ல மயமான மார்க்கோட லட்சணத்தை பாருடி. 10 மார்க் வாங்கியிருக்கான் தருதல. நோ டாடி, இங்கிலீஷ்ல 15 மார்க், மேக்ஸ்ல தான் 10 மார்க். நல்லா பாருங்க. அடிச்சு இருப்பால. பேச்சு மட்டும் வக்கனையா பேசு. இன்னைக்கு 4 மணிக்கு எஞ்சி படிக்கிற நாடகம் போட்டல, இனிமே டெய்லி 4 மணி நாடகம் போறேன். என்னது? ஒண்ணும் இல்லப்பா. இதாரு, இனிமே 4 மணிக்கு எஞ்சி அவன் படிக்கணும், இல்ல ஒன்ன தொலைச்சிட்டேன் நானு. டேய் உங்க அப்பா சொல்றத கேளுடா. ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லப்பா, வெள்ளிக்கிழமை சொன்னா சனி ஞாயிறு விளையாட விட மாட்டீங்க, அதான் திங்கக்கிழமை சொன்னா போற வருஷத்துல சைன் போட்டுருவீங்களப்பா. பாத்தியா உன் மைன? பாத்தியா? நல்ல மூளை இதுல மட்டும். உனக்கு யார் அந்த ஐடியா கொடுத்தா? பக்கத்து விட்டு தனபால்ப்பா. தனபால் போய் கூட்டோட அவன. சாப்பிட்டு போயிடுறேன்ப்பா. சாப்பாடு கேக்குறான், சாப்பாடு வலி இந்த தெரியும் போ. நல்லா படிச்சு தான் சாப்பிடணும்னா நல்லா என்னைக்கு சாப்பிட்றது? அடி. வணக்கம் டாடி. என்னப்பா? எங்க அப்பா தனபால கூப்பிடுறாரு. போடா. ஒரு 10 நிமிஷத்துல வருவான் போ. சரிங்க டாடி. டேய் இது முடிச்சு வந்துடுறா. அப்பா எங்க உங்க கூட்டாளி தனபாலு? அவனும் என்னைய மாதிரி திட்டம் இருக்கான்ப்பா. பாத்தியா? ஃபுல்லா பாக்கலப்பா, கொஞ்சம் தான்ப்பா பார்த்தேன். இல்லப்பா, சண்டை போறது கொஞ்சம் பார்த்தேன்னு சொன்னேன். கொழுப்பு இல்லப்பா. உங்க அண்ணனை பாடுறா எப்படி இருக்கான்னு. அவன மாதிரி அமைதியா பேசி பழகு. சரிப்பா. நீ வந்து வாச்சிருக்கிய திருவாத்தான். அவங்ககிட்ட என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் ஒரு தேடல் இருக்கும்டா. ஆமா, இந்நேரம் என்னத்தை தேடிக்கிட்டு இருப்பானோ. நான் நலன். காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் காலேஜுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இப்போ நான் மதுரைக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என் நந்தினி. எப்பெல்லாம் நான் லீவுக்கு என் சொந்த ஊர் கானூருக்கு போகிறேனோ அப்போல்லாம் என் மனசில் இருக்கிற காதலை சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லீவுக்கு என் குடும்பத்தோட ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். பஞ்சாயத்து எலெக்ஷன் திருவிழான்னு ஊரே களை கட்டிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ தான் என் மனசில் இருக்கிற காதலை சொல்ல நேரம் வந்துச்சு. நேத்து தானே உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போயிருந்தேன். இவ்வளவு காய்ச்சலோட எதுக்கடி காலையில தலைக்கு தண்ணி ஊத்துன? மேற்கொண்டு இழுத்துட்டு கிடக்கவா? சும்மா புலம்பாதம்மா, போ கொஞ்சம் தண்ணி கொண்டா. உங்க அப்பா தான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? காய்ச்சன்னு சும்மா உட்காந்துருந்தா சரியாயிருமா?
ஏய் சொல்றத கேட்காம போகாதடி. என் மனசுக்கு தெரியும் என் உடம்புக்கு எதுவும் செய்யாதுண்டு. நந்தினி சும்மா இருமா. ஏமா எத்தனை தடவை சொல்றது? செருப்பை ஒழுங்கா விட மாட்டீங்களா? நிதமா சொல்லணுமா? ஏன் தேடி கத்துற? உங்க அப்பா மாடியில இருக்காரு, அவர்ட்ட போய் சொல்லு. ஏண்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு? அது ஒரு ஜாதி கலவரத்தை பற்றின ஷார்ட் ஃபிலிம். சரி. அந்த ஜாதி கலவரத்தில் ஒரு கும்பல் ஒருத்தனை வெட்டுறக்கு வீட்டுக்குள்ளே போகிறதையும் எடுத்துட்டேன், போயிட்டு வெளியே வரதையும் எடுத்துட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே செத்து கிடக்கிற அந்த பணத்தை மட்டும் நான் எடுக்கல. அதுக்கு என்ன, இப்போ போய் எடுத்துக்குவோம். யோ மாமா, என்னையா போன மாதிரி கிடக்குற? டேய், நீங்க தானே செத்தவே மாதிரி நடிக்க சொன்னீங்க? செத்த போன மாதிரினா அது மாதிரி ரியாக்ட் பண்ணணும். என்ன ஆட்டம்? செத்த போன மாதிரி நடிக்க சொல்றான் மாமா. செத்ததுக்கு அப்புறம் எப்பறம் நடிக்க முடியும்? பண்ணியா பேசாம. சரிடா. கேமரா. இப்ப பாரு. ஏய் என்னையா? நீங்க தானடா ரன்னிங் டேங்க. அது கேமராக்கு சொன்னது, உனக்கு சொல்லல. ஏன் இப்படி படுத்துற? பண்ணியா? கடவுளே. சரிடா. கேமரா ரன்னிங் ஆக்ஷன். இப்போ என்ன சொல்ல போறாங்களோ? அப்படியே ஜூம் போ போ. யார போ சொல்றாங்க? ஐயோ, பூட்டி போட்ட வீடு திறந்து கிடக்கு. ஏய், ஏதோ பொம்பளை வருது. ஐயோ, யாரோ வெட்டி போட்டு போயிட்டாங்களே. சிவபாலா, சிவபாலா. கட் பண்ணிடு, வா. ஐயோ தம்பி, எந்திரிப்பா. சிவபாலா, சிவபாலா என்னாச்சுப்பா? தம்பி, தம்பி. சும்மா அக்கா விளையாட்டுக்கு. காட் இட். சூப்பர் எக்ஸ்ட்ரானரி. என்னடா சூப்பர்? இந்த பொம்பளை மேக்கப் போட்டு வந்துருச்சுடா. யார் அது? யாரா? வீட்டுக்காரமாவா? ஹலோ. டேய், நான் என்ன கொலை பண்ணேன்? மயக்கம் போட்டு வந்துருச்சுடா. ஐயோ, ரத்தம் நின்று போச்சு. சாரி பொண்டாட்டி செத்து போச்சு. ஏ ஓடுறா ஓடுறா. நான் கொலை பண்ணல. சரி மாமா. உள்ள ஒருத்தர் செத்து போயிட்டாளா உயிரோட இருக்காளானே தெரியல. ஒண்ணு குடுத்தண்டா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ரியாக்ஷனை எப்போ வந்து கொடுக்குற? என்னாச்சு சித்தப்பா? ஒன்றும் இல்லைப்பா, உள்ள ஏதோ சாட்டு பிலிம் எடுக்கிறேன்னு போன மாதிரி என்ன நடிக்க சொன்னாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பொம்பளை மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறான். அவ பழைக்க மாட்டான். என்னாச்சு? இங்க போகிறது நம்மள கொலை கேஸ்ல மாட்டி விட்டுறாங்க. ஓடியா, அட ஓடியா. நீங்க சும்மா இருங்க. வீட்டுக்கு போய் மாதிரி பேசாத. அவன் யாரா? அவன் நம்ம அக்கா மையன், நம்ம மாப்பிள்ள. அவனுக்கு நம்மள விட்டு அவர் யாரா இருக்கா? மாப்பிள்ளை வந்துட்டான். மாப்பிள்ள எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டு வாசப்படியை மிதிப்ப? என் அண்ணன் அவமானப்படுத்த வீட்டுல இருந்து பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கேடா. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிரு போ. இப்பயே அவ கழுத்துல தாலி அறுத்துட்டு வந்துரு. இல்ல என்னைக்குமே உன்னை நம்ம குடும்பம் சேர்க்க மாட்டோம்டா. ஊர்ல அத்தனை பேருக்கு எதுக்கு நம்ம குடும்பம் பிச்சை எடுக்கணும்னு சொன்ன வேண்டாம். அவன் வெக்கம் கிட்டத்தனமா அவன் குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னக்கா நீ ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டு வந்து நிக்கிறான். நம்ம குடும்ப கௌரவத்தை ரோட்டு கொண்டு வந்திருக்கியா? அவன் சைடு பண்ணி பேசுறான். படுபாசாத. அட சீ, உன்னை எவ்வளவு நம்பணும்? இதான் நீ செய்யற மரியாதையா? அத்தாட அவமானப்படுத்துற வீட்டுல பொண்ணை கட்ட வந்திருக்க. நீ என் புள்ளைய இல்லடா. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வேணாக்கா. படுபாவி பயலே. உன் மாம, அப்ப, ஆத்தா, சித்தப்பா, சித்தி எல்லாரையும் நடுத்தருல நிக்க வச்சுட்டு இப்படி ஒரு கல்யாணம் கேக்குதாடா உனக்கு? உன்னை நான் புள்ளையா பெத்ததுக்கு பேராமையே இருந்திருக்கலாம். எங்க அக்கா வேற இருந்தா நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. இனிமே உனக்கும் எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. போயிடு. ஏய் போது விடுடா. அக்கா இருக்கா? சந்தி சிரிக்க வச்சேடா. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. அதுக்கா நாங்க இருக்கோம்க்கா. அவங்களுக்குலாம் பட்டு சிறல் சேர்த்தா வாழ்க்கை என்ன தெரியும்? நீ அழுகாதக்கா. நாங்க இருக்கோம்க்கா, கவலைப்படாத. அண்ணன் சாமி மாதிரி இருக்கும்போது நீ ஏன் மதியம் போன எங்க நாசமா போட்டோம்? தெருவில் வச்சு அண்ணன் கூப்பிட்டு ஆக்கி விட்டாரா? ஐயோ ஐயோ ஐயோ, மானத்தை வாங்கிட்டியேடி. என்ன காரியம் நீ பண்ணிருக்க? சின்ன பிள்ளைட எதை தப்பு கொண்டதான எப்படி வெட்ட போறேன்? அண்ணாடி செல்லமே வளர்க்க பிள்ளைட கையெடுத்து கும்பிடுட. அதான்டா நான் செஞ்ச தப்பு. பெத்த பிள்ளைல கொஞ்சமாவது மனசாட்சி இருந்திருந்தா
என் மூஞ்சில சேத்த பூசுற கால கிடக்க செருப்பால அடிச்சிருப்பாடா. போயும் போயும் அந்த குடும்பத்துல ஒரே காரி துப்புதுடா. இவன் ஆத்தா அன்னைக்கு நடு ரோட்ல என் கூட சண்டையை போட்டு இதை அசிங்கப்படுத்துனா. இப்ப இவனை நடு வீட்டுல வச்சு முரசி சொல்றியாடா? எப்படா ஒத்த ஆம்பளை இவன் குடும்பத்துல உருப்படியா இருக்கிறாடா? அந்த சோம்பேறி பயலும் அவன் பொண்டாட்டியும் போட்ட ஓரியாட்டத்தை பார்த்து ஊரே காரி துப்புதுறான். இன்னொரு பையன் ஊரெல்லாம் வம்பு வழக்காடிட்டு மொட்டை பயலா தெரியலாம். இவங்க எல்லாம் சோத்து போட்டு வைக்கிறான் பாரு துறப்பாண்டி. அவன்கிட்ட ஒரு வேலை சோத்துக்கிட்டு ஒரு நேரம் கட்சிக்கிட்டு தொல்லாசலி படி. இப்படி குடும்பத்துல கல்யாணம் பண்ண நீ நல்லாவே வாழ மாட்டே. நீ ஊறப்பட மாட்ட. மூஞ்சில முழிக்காதப்பா. பா கல்லு போய் போயிரு. போய் சொல்றா. போய் சொல்றா. உள்ள போங்கடா. 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 ஆடி நல்லா இருப்பீங்க. போங்க. வெட்டி கொண்டு வாடா உங்களை. போங்க. போங்கடா. போங்க. இரண்டு காதல்களை சேர்த்து வைத்த மனம் இங்கு பட்டாம்பூச்சி போல் பரபரக்கின்றது. பிறந்து வளர்ந்து கூட்டை விட்டு வெளியேறிய இரண்டு சிட்டுக்குருவிகள் அங்கே மதராச பட்டினத்திலே சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த குருவிகளை வீட்டை விட்டு வெளியேற்ற பெருமை இந்த கவிஞன் சிவகவிக்கு உண்டு. உன்னையெல்லாம் தூக்கி போட்டு வெளுத்திருக்கணும்டா. வீட்டில் சும்மா வச்சு சோறு போடுறாங்களே. அப்படியே பேனாவை வாய்க்குள்ள விட்டு ஆட்டுன்னு ஆட்டி பிடிவேன். அடக்கி படுக்கவும். ஆக இந்த என்ன மாப்பிள்ளை கவிக்கோ, நேற்று உன் மாப்பிள்ளை ஊருக்கு பஸ் ஏற்றி விட்ட போல. சரி, இப்போ அதுக்கு என்னவா? நீ பஸ் ஏற்றி விட்டதெல்லாம் ரைட்டு தாயா. ஆனால் அவன் பாவம் அப்புறானியாச்சே, என்ன பண்ண போகிறானோ தெரியலையே. தங்களுக்கு ராத்திரி சோத்துக்கு வழி இல்லை. சரிங்களா? இவ்வளோ நக்கல் பேச்ச ஆகாது. உடம்பு தூக்கி விட்டுரும். அமைதியாக இருக்கணும். சரிங்களா? என் மாப்பிள்ளைய பற்றி என்னடா தெரியும் உங்களுக்குலாம்? நேரமெல்லாம் ஊரவே வித்துக்கிட்டு இருப்பான்டா. சரி, ஒரு 81,000 வருது, கொடுத்துட்டா? இங்கே டூலெட் போர்டு இருக்குமா? வா போய் கேட்போம். சார் சார். எதுக்கு கத்துறீங்க? இல்லைம்மா, கத்தனா தானே வருவாங்க. யாரு? என்ன வேணும்? ஐயா, டூலெட் போர்டை பார்த்தோம், வீடு வாடகைக்கு. ஓ சரி, உள்ள வாங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? நான் சும்மா தாங்கய்யா இருக்கேன். அவங்களும் சும்மா தாங்கய்யா இருக்காங்க. வாடகை எப்படி கொடுப்பீங்க? வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம். இல்லை, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப வயசானவராக தெரியுது. என்னம்மா நந்தினி? எந்திரிச்சு போயா. யாரு? டூலெட் போர்டை பார்த்தோம், அதான் வந்தோம். சொல்லுங்க. நாங்கள் மதுரையிலேருந்து வரோம்மா. வீடு யாருக்கு? எங்கள் 2 பேத்துக்கும் தாம்மா. நீங்க புருஷன் பொண்டாட்டியா? ஆமாம்மா. உங்க பேர் என்ன? நந்தினிம்மா. நான் நலன்க.
எங்க வேலை பாக்குறீங்க? ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. நீங்களும் வேலை பாக்குறீங்களா? ஆமாம்மா, டீச்சர். வாடகை 3000 ரூபாய், 5 மாசம் அட்வான்ஸ். உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. வாங்க போய் போர்ஷன் பார்க்கலாம். 5ல இருந்து 10க்குள்ள கரெக்டா வாடகை கொடுத்துடணுமா? சரிம்மா. இந்த ஏரியால தண்ணி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் மோட்டர் சுவிட்ச் அங்க இருக்கு. மோட்டர் போட்டா கரெக்டா ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? இபி கார்டு. செந்தில் தம்பி இவங்க தான் புதுசா கொடுத்துன வந்திருக்காங்க. வணக்கண்ணே. வாங்க. எந்த ஊருங்க? மதுரைங்கக்கா. மதுரைங்களா? திருநெல்வேலியா இருந்தா திருப்பி அனுப்பிடுவியா? இதுதான் உங்க போர்ஷன். வந்துட்டா. பாருங்க. 1 ஹவரா இதையே வச்சு சப்பிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு கூட நான் ஒரு பெரிய டைரக்டரை பார்க்க போறேன் தெரியுமா? யாரு? என்னமோ சொன்ன? ஒரே நாளில் சேர்ந்துட்டேன் பத்தியா? எப்படிங்க சேர்ந்தீங்க? என் ஷார்ட் ஃபிலிம் காமிச்சேன். பார்த்துட்டு என்ன சொன்னாரு? இட்ஸ் ஒன் ஆஃப் த worst ஷார்ட் ஃபிலிம் I've ever seen. என்ன சொல்லுவாரு? சூப்பர்னு சொன்னாரு. சூப்பர்னு சொல்லிட்டு உடனே சேர்த்துக்கிட்டாரா? அது எப்படி உடனே சேர்த்துப்பாரு? அவர்கிட்ட ஒரு கதை சொன்னேன் பாரு. சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். லவ் மேரேஜ் சார். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் கானூருங்கிற கிராமம் சார். சார் படிப்பு முடிச்ச உடனே 2 பேரும் வீட்டு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன் சார். சார் சின்ன வயசுலேருந்தே சினிமான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார் மாமா கூட ஊரில் தேட்டர்லாம் வச்சிருக்காரு சார். நிறைய படம்லாம் பார்த்துருக்கேன் சார். சார் சினிமாவில் டேரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணதுனால வேற எந்த வேலைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை சார். என் ஒய்ஃப் தான் சார் இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. சார் ஏதாச்சும் சாதிக்கணும் சார் சினிமாவில். எங்களுக்கு யாரும் இல்லை சார். நீங்கள் தான் சார் லைஃப் கொடுக்கணும். ப்ளீஸ் சார். எனக்கு சம்பளம்லாம் அது வேணாம் சார். சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் எந்த தைரியத்திலடா கல்யாணம் பண்ண? சார் என் ஒய்ஃப் கொடுத்த தைரியத்தில் தான் சார். எப்போ காலேஜ் முடிச்ச? 4 மாதம் ஆச்சு சார். கல்யாணம் எப்போ பண்ண? அதுவும் 4 மாதம் ஆச்சு சார். எப்போ ஜாயின் பண்ண சொன்னாரு? வர புதன்கிழமையிலேருந்து வர சொன்னார். என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மணி சார் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணியிருக்காருல்ல? மணி சார் மட்டுமா? பிசி சார் தான் ஃபோட்டோகிராஃபி என்னமா பின்னிருக்கார்ல. அண்ணா அது பிசி சார் இல்லைண்ணே, சந்தோஷ் சிவன் சார்ண்ணே. ஏய் பிசி சார்ரா, என்ன இல்லைன்றியா? மச்சி டைட்டில் கார்டு போடுறான். மச்சி சந்தோஷ் வந்தாண்டா. என்ன எழுதிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சார்ல? அடே நாளைக்கு ஹரி சாரோட மதுரைக்கு போயிட்டு லொகேஷன்லாம் பார்த்து வந்து. சரி சார். ஓகே. டேய் மதுரை பக்கம் தானே உன் ஊர்? ஆமாம் சார். அப்படியே உன் ஊரை அவர் காட்டுரு. என் ஊர்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது சார். அதை நான் சொல்கிறேன்டா, நீ முதல்ல அவர்கிட்ட ஊரை மட்டும் காட்டு. ஓகே சரி சார். கிளம்புங்க. அந்த ஹார்பர் லொகேஷன் என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் உங்ககிட்ட 2 விஷயம் பேசணும். சொல்லு. போறப்ப என் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. இன்னொன்று, என்ன கடைக்கு போய் ஜீனி வாங்கணுமா? நமக்கு குட்டி நலன் வர போறான். இனிமே நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், உடம்பு பார்த்துக்கண்ண. புரியுதா? நான் ஊருக்கு போனோன்னே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். இன்கிரிமெண்ட்டே இல்லாத கம்பெனியில் எவன்டா வேலை செய்யறது? வருஷம் தரதுக்கு பேர் தான் இன்கிரிமெண்ட். வயசானதுக்கு அப்புறம் தந்தா அது செட்டில்மெண்ட். என்னது வேலையை விட்டு தூக்கிடுவானா?
அவன் என்னடா வேலையை விட்டு தூக்குறது? நானே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லு. போடலாங்க வேலை. போன வை. பார்த்துக்கண்ணே. என்னமா இவன் தான் பெரிய அண்ணே. கம்பெனி வச்சுக்கிற மாதிரி. கை கொடுங்க. எதுக்கு? நான் மதுரைக்கு ஷூட்டிங் போறேண்ணே. போலீஸ் வேலையில சேர்ந்துட்டியா? இல்லைண்ணே அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு. ஓ. ம். அண்ணே ம். பாக்கியம். பாவம் மனுஷனுக்கு என்ன ஒர்க் டென்ஷனோ. நந்தினி மோட்டர் போட்டாச்சுமா. இன்னொரு 10 நிமிஷத்துல நந்தினி நந்தினி என்னாச்சுமா? நந்தினி நந்தினி இங்க பாருமா. இங்க பாருமா. நந்தினி என்னாச்சுமா? அம்மா நந்தினி நந்தினி இங்க பாருமா. அம்மா நந்தினி. ஓ அக்கா அக்கா கதவை திறங்க அக்கா. அக்கா எதுக்கு இப்படி கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்க? அக்கா இல்லண்ணே. எதுக்கு வீடியோ கேம் வாங்குறதுக்கா? இல்லண்ணே நந்தினி மயக்கம் போட்டு விழுந்துட்டானே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. மயக்கப்பா காலையிலே வேலைக்கு போயிடுச்சுப்பா அது. ஏய் ஓனரம்மா அம்மா, போய் பாருமா என்னாச்சு பாருங்க. நந்தினி நந்தினி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. சீக்கிரம் போப்பா. நந்தினி கொஞ்சம் சீக்கிரம் வாயே. நந்தினி நந்தினி என்னமாச்சு? மயக்கமா இருக்கு. இதுவும் பிரச்சனை இல்லையே. பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா. புள்ள தச்சு பொண்ணு தானே, இப்படி நடக்கிறது சகஜம்தான். வாந்தி எடுத்திருப்பால, அதான் கொஞ்சம் மயக்கமாயிட்டா. இது வரைக்கும் நான் எதுக்குமே அழுத்தது இல்லைன்னு என்னை நம்பி வந்த பொண்ணு அவ. எனக்கு அவளை விட்ட யாருமே இல்லைன்னு. எதுவும் ஆகாதுல்ல. என்னப்பா அது பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு? ஒன்றும் ஆகாதுப்பா, தைரியமா இருப்பா, அழாத. மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். நாங்கள் இருக்கோம்ல, தைரியமா இருப்பா. தம்பி வாங்கக்கா வாங்கண்ணே. என்னாச்சு நந்தினி? லேசா மயக்கமா இருக்குக்கா. நேரமா சொல்ல அப்படிதான் இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ரொம்ப பயமா இருக்கு. முதல் குழந்தைன்னா பயம் இருக்க தான் செய்யும். ஒழுங்காக டாக்டர் கொடுக்குற மாத்திரையை வேலைக்கு போடணும், நல்லா சாப்பிடணும். நலன், அண்ணனுக்கு கோயம்புத்தூரில் வேலை கிடச்சிருக்கு. அடுத்த வாரம் நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விட உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பெரிய வருத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஒன் டேய் அங்க போங்கடா பாரு, 2 பேரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாரு. மானிட்டர் பின்னாடி உங்களுக்கு என்ன வேலை? நலன் ஒழுங்கா சொல்லி கொடுறா, என்னடா பேசுறாங்க அவங்க? சான்ஸ் கிடைச்சா போர் வந்துருது. நீங்க போயிட்டு திரும்பி பாக்குறீங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ. சொல்லுமா நந்தினி. என்னங்க என்னமாச்சு? முடியலங்க, ரொம்ப பெயினா இருக்கு. நான் வேற இங்க ஷூட்டிங்ல இருக்கோம். பக்கத்துல அவசரம் கூட்டு ஹாஸ்பிடல் போமா. அந்த அம்மா இல்லைங்க, நேத்து நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க. நான் ஹாஸ்பிடல் கிளம்புறேன், நீங்க வந்துருங்க. இந்த ஹாஸ்பிடல்மா போறேன். ஜிஎம் ஹாஸ்பிடல். பத்திரமா போயிருவல்ல? போயிடுறேங்க, சீக்கிரம் வந்துருங்க. நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். வெக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஐ மீன் உங்க வெக்கம் கரெக்டா இருக்கு. ஓகே ஒன்று பார்த்துடலாம். ஓகே ஓகே புரிஞ்சுதுல? ஓகே அவன் ஒரு வாட்டி பார்த்துடலாம். சார். டேய் அங்க போடா. சார் ஒய்ஃப்க்கு ப்ரெக்னன்சி பெயின் சார். ஹாஸ்பிட்டல் போகணும் சார். என்ன ஹாஸ்பிட்டல்? ஜிஎம் ஹாஸ்பிட்டல். ஹரிங்க ஹரி, உடனே உனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஓகே நீ உடனே போடா, ஏதாச்சும் ஃபோன் பண்ணு. ஓகே ரெடியா? ஏய் நலன் சார் இங்கே வா. பணம் ஏதாவது வச்சிருக்கியா? பணம் இந்தா இது வச்சுக்கோ. ஏதாச்சும் ஃபோன் பண்ணு. இன்னும் ஏதாவது காசு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா ஃபோன் பண்ணு. ஓகே பார்த்துக்கோ. ஆக்ஷன். மேடம் சொல்லுங்க சார். பேஷண்ட் நேம் நந்தினி.
டெலிவரி கேஸ் தானே? ஆமாம். வார்ட் நம்பர் 2. பொறுத்துக்கம்மா. நந்தினி ரொம்ப வலிக்குதாம்மா? முடியலங்க. ஏதோ ஃபார்ம்ல சைன் கேக்குறாங்க. இது முதல்ல ஃபார்ம் சைன் பண்ணிட்டோப்பா. போ. கீழே ரிசப்ஷன் ஆப்போசிட்ல ஃபார்ம் தருவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்துட்டோமா? கொஞ்சம் தள்ளிக்கோமா. கொஞ்சம் தள்ளி. மேடம், நான் நந்தினியோட ஹஸ்பண்ட். இதோ ஃபார்ம் சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. வார்ட் நம்பர் 2 தானே? மேடம், எதுக்கு இந்த ஃபார்மில் சைன் வாங்குறீங்க? இந்த ஆபரேஷன்ல தாய்க்கும் சேக்கும் ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பேற்றுக்காது. அதுக்கு தான் இந்த சைன். ஹலோ அம்மா, ஃபோன் வச்சிடாதம்மா. அம்மா, எனக்கு பையன் பிறந்திருக்காம்மா. அம்மா, ஒரு தடவை என் குழந்தைய வந்து பாருமா. ஏத்தா, உன் அண்ணனுக்கு நான் சக்கரை தண்ணி ஊத்துற மாதிரி உன் மயன் வீட்டு புள்ளைக்கு நான் சக்கரை தண்ணி ஊத்தவா? இல்லத்தா, என் மயனுக்கு குழந்தை பிறந்தா நான் தான் சக்கரை தண்ணி ஊத்துவேன். ஹலோ, யாரு? ஹலோ மாமா, நான் நலன் பேசுகிறேன். எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு மாமா. நீங்களும் அத்தையும். ஹலோ, ஏடா மாப்பிள்ள, பேரன் வந்திருக்கானம்ல, நீ சொல்லாட்டால் நான் வருவேன்டா. அதான்டா உன் மாமே. வாடாண்ணா. எங்கடா என் பேரன் வண்டி?
நந்தினி படுத்தா நீ படுத்தா டாய் செல்ல குட்டி தங்க குட்டி என்னடா பாரா டேய் இப்படி ஒரு சிங்க குட்டியை பெற்றுட்டு 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க டாய் என்னடா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் இவனை தேடி எல்லாரும் ஓடியாந்துருவாங்க பாரு. பாத்தியா மாப்பிள்ள உன்ன மாதிரியே இருக்கான் பாரு. ஏஸ்தப்பா அவர் மாதிரியா இருக்கான். சரிதா உன்ன மாதிரியா இருக்கான். போதுமா? நீ அம்மா மாதிரியா இருக்க. என்னடா தூங்கிட்டியா? தூக்கம் வந்துருச்சா உனக்கு அதுக்குள்ள? இந்தடா என்னடா டேய் இங்க பாருங்க தாத்தாட்ட வாங்கிக்கங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சோ? கட்டி பேத்தருக்கு தூக்கம் வந்துருச்சு. இந்தடா கட்டி பத்தார்ல படுத்துக்குங்க பிள்ளைய பார்த்துக்குமா. சரிடா மாப்பிள்ள ஊருக்கு போயிட்டு வரேன்டா. எனக்கு உன் கூட இருக்குன்ற ஆசையாக இருக்குது. அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலை. நான் தான் டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வரேன். அம்மாச்சி பத்திரமா பார்த்துக்கமா. சரிடா மாப்பிள்ள. மாப்பிள்ள மாமா 50 ரூபா தான் கொடுத்தேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காத மாப்பிள்ள. மாமாட்ட இருந்தால் நிறையா செய்ய வேண்டாம். ஆனால் இல்லைடா. காசு பணம்லாம் யாருக்கு பாபா வேணும்? எங்களுக்கு யாருமே இல்லை தானே பாபா இருந்து. நீ வந்தது போதும் பாபா. மேடம். எஸ். ரெஸ்யூம். டேக் யூ சீட். சிவகுமார், கார்த்திக், மகேஷ், நலன். சார். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். என் பேர் நலன். செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சார். எந்த பேட்ச்? 2011 பேட்ச் சார். 2011க்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? வெங்கட் பிரபு சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் சார். அப்புறம் தனியாக படம் பண்ணணுன்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணேன் சார். ஆனால் எதுவும் சரியாக வரல. ஸோ அது எதுவும் சரி வரலன்னு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டிங்களா? இல்லை சார், என்னோட சூழ்நிலை காரணமாகவும். நாங்கள் ஒன்றும் இங்கே சேரிட்டி வச்சு நடத்தலை, தேவைப்பட்டால் வந்து போகிறதுக்கு. திஸ் இஸ் an ஐடி கம்பெனி. நாங்கள் கேண்டிடேட்டோட ஸ்டெபிலிட்டி பார்த்து தான் ரெக்ரூட் பண்ண முடியும். ஐ கேனாட் ரெக்ரூட் சச் கேண்டிடேட்ஸ். நீங்கள் போகலாம். ம் சரி. இந்தாம்மா. என்னங்க வேலை கிடைச்சிருச்சா? அந்த வேலைக்கு என்னை லாய்க்கில்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அப்புறம் ஸ்வீட் கொடுக்குறீங்க? ம் எடுத்துக்கோ. நீங்கள் போகலாம். வெயிட். Sit. Why is Java dynamic? Java dynamic. What is an applet? Define inheritance. What is the difference between data encapsulation and data abstraction? Sir. நீங்க சினிமாக்கள் இந்த ஸ்டோரியை சொல்லுங்களேன். சார், இந்த கதை வந்து ஒரு
4 பசங்களை பற்றின ஒரு கதை சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். 4 கேள்வி கேட்டேன், ஒரு கேள்வி கூட உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியல. ஆனால் உங்கள் சினிமா கதையை பற்றி கேட்டதும் அழகாக நிறுத்தி பதட்டம் இல்லாமல் பதில் சொன்னீங்க. இன்னமும் உங்களுக்குள்ள சினிமா தான் இருக்கு நலன். நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் உங்களால் வேறு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. However, I'm impressed with your story narration. நான் என் கம்பெனிக்காக ஏதாவது வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இனிஷியலி ஷேர் மார்க்கெட்டிங், then ID company, and now cinema production house. And Mr. Lennon, you are my director. திருமண விழாவிற்கு வருகை தரும் நமது கானூருக்கே பெருமை தேடி தந்த வெற்றிப்பட இயக்குனர் மாப்பிள்ளை நலன் அவர்களை வரவேற்பதில் நமது கானூரே பெருமை அடைகிறது. இந்த திருமண விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாப்பிள்ளை நலன் அவர்கள் வருகை புரிந்ததற்காக கானூரின் சார்பாக நந்தினே, நல்லா இருக்கீங்களா மாமா? தாலி கட்டுறதுக்குள்ள உள்ள கிடுக்கிடுக்குன்னு இருக்கு மாப்பிள்ள. ஏன் மாமா நல்ல நல்லதுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் கல்யாணத்தை நிப்பாட்ட பல பேர் பல சதி நடத்துறாங்க மாப்பிள்ளங்க. நானும் தாலியை கட்டிட்டு நைட்ல ஒரு சொம்பு பாலை குடிச்சப்பலான்னு பாக்குறேன். ஏங்க அது நடக்காது மாப்பிள்ள. மாமா என்னம்மா கல்யாணமா? இல்ல கருமாதி. ஓ வாழ்த்துக்கள். பிச்சு பிடுவேன் பிசாசு. டேய் இந்த எப்படி வந்து உட்காரு. இந்த வந்துடுறேன். அடி உட்கார் உட்காருவியா? ஆமா உன் கல்யாணத்துல கேசரி இருக்குல்ல, எலி மருந்து இருக்குது, அது நீ தின்னு. என்னடா சொன்ன? செத்து போடா. கொண்டு விடு. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னது மலேரியாக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி நாளை கொடுக்குற? கல்கண்டு தானே கொடுக்குற, குறைஞ்சா போயிடுவேன். நல்லா அள்ளி கொடுப்புல, இருக்கு பைப்புல. கல்கண்டுக்கு சண்டை போடுறானே. வணக்கம் கல்கண்டு. எல்லாம் கல்யாணம் நடக்குது. உன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க பாரு. ஏண்டி குழந்தை அழுதுகிட்டு இருக்க, அதை விட்டுட்டு உங்க அப்பனை பாத்துக்கிட்டு இருக்க? என்ன நீ பாக்குற?
ஏண்டா ஏன்டா என் பொண்ணை போட்டு அடிக்கிற? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சியா? எது உங்க பொண்ணா? அவளை என்னைக்கு கட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்போ துரத்தி விட்டீங்களோ அன்னைக்கே உங்க அப்பா பொண்ணுன்ற உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ ஏன் பொண்டாட்டி? அவளை அடிப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நான் கேட்க பண்ண யாரா கேப்பா? ஆமாமா. நான் பெத்த பொண்ணுடா. ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டேனாக்கா அவன் என் பொண்ணு இல்லாம ஆயிருவாளா? அன்னைக்கே தலை போட அடிச்சுக்கிட்டல. இந்த குடும்பமே ஒரு விளங்காத குடும்பம். இந்த குடும்பத்தை ஆம்பளைங்க தருதலைங்கன்னு இந்த மாதிரி குடும்பத்தை வாக்கப்பட்டு இப்படி வாழ்க்கை சீரழிச்சிச்சு. அருணாசலம், ஆரம்பத்துல இருந்தே நீ புத்தி கேட்டு பேசிட்டு இருக்க. நீ ஒரு தடவை என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது நான் உன் மேல கோவப்பட்டதை விட என் தம்பிங்க நினைச்சு வருத்தப்பட்டதான் ஜாஸ்தி. ஆனா என் மருமகன் என் தம்பிங்க மாதிரி கிடையாது. இன்னைக்கு இந்த ஊரே மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மரியாதையோட இவனோட பொண்டாட்டின்னு சந்தோஷமா சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான்ல. இதுல என்ன பெருமை? கட்டுல பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறா, இவள ஒரு ஆம்பளையா? புருஷன் பொண்டாட்டினா 1008 பிரச்சனை இருக்குயா. இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு வேணா தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். அதான் உன் தம்பிங்க நெதம பொண்டாட்டி ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க, நீங்க தட்டி கேட்க வைக்கல, கையை கட்டிட்டு பாத்துட்டு நிக்கிற. ஏன் அண்ணனை பத்தி பேச உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல. நீ உன் பொண்டாட்டியை பாத்துக்கிற பாரு, அதை விட என் மகன் உன் மகளை நல்லாவே பாத்துக்குவாயா? ஆமா, என் மகனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க குடும்பத்துல பொம்பளைய வாயாடிக்கவே பேச மாட்டீங்களா? நீ முதல்ல வாயை பொத்து. என் மாப்பிள்ள வெளியில ஒரு கார் ஓட்டிட்டு வந்திருக்கான் பாத்தியா? அப்படி ஒரு காரு, வசதி, பவுசான ஒரு வாழ்க்கை உன் பேத்தி கிடைச்சிருக்கு. யாரால? எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ளையா? போடா போடா சோத்து மூட்டை. வார்த்தையை மாத்தி பேசிட்டு இருக்க. இன்னைக்கு உன் மருமையன் இந்த அளவுக்கு பவுசோட வந்து நிக்கிறானா அதுக்கு என் பேத்தி தாண்டா காரணம். அது புரியாம வாய்க்கு வந்து இப்படி பேசுற. பேச வந்துட்டானுங்க பேச. கல்கண்டு கடவுள் என் பக்கம் இருக்காண்டா. சேப்பாடி சாமி கட்டிடலாமா? முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிடுது. இதோட அடுத்த முகூர்த்தம் 2 மணி நேரம் கழிச்சுதான். 2 மணி நேரமா? நீ ஒரு ஆளுண்டு மதிச்சு உங்ககிட்ட போய் சொன்னியும் பாரா. சதிகார கும்பலுக்கு தலைவனே நீதானாடா. கை கெட்டின பால் சொம்ப வாய் கெட்ட விடாம ஆக்கிட்டாங்களே. அதெல்லாம் பேசிட்டு நீ சொல்றத கரெக்ட். உங்களுக்கு தெரியாது ஒரு ஆளோட பேசுறீங்க. சும்மா இருக்கடா. நிறுத்துங்க நீங்க. கிளம்புங்க எல்லாரும். நிறுத்து. அவங்க ஒரு ஆர்டர் நிக்குது. நடந்துக்கிட்ட நாங்க போய் பேசணும். கிளம்புங்க. அண்ணே கல்யாணம்னே. என் மேல உள்ள பாசத்தினால இன்னும் எவ்வளவு நாள் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்ப? அந்த ஆள் பண்றது தப்பு இல்லையானே? தப்பு யார் பண்ணல? உன் தம்பிங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ வரைக்கும் உறுப்பு இல்லையே. அதுக்குன்னு குடும்பத்தை விட்டு பிரிச்சா வச்சுட்டோம். உன் மகன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வந்து நின்னப்போ எங்க இவனுங்களை மாதிரி வீணா போயிடுவானுங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே அவனை சேர்க்கல. அவனால நான் எப்படியும் ஒரு ஆளாக்கி காட்டுவான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கையும் பழிச்சிருச்சு. இன்னைக்கு உன் மகனோட வெற்றிக்கு பின்னாடி அந்த பொண்ணு தான் முழுசா இருக்கா. அவளை அப்படி கை நீட்டி அடிக்கலாமா? அவன் பொண்டாட்டி தானே அடிச்சான், அதுக்காக அந்த ஆள் அப்படி பேசலாமா? பெத்த பொண்ணை கை நீட்டி அடிச்சா எந்த அப்பனுக்கும் கோவம் வரும். அந்த கோவத்தில் அருணாசலம் ஏதோ வார்த்தையை விட்டான். ஏன் அன்னைக்கு உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் மாமியார்ட்ட நடுரோட்டில் நீ சண்டைக்கு நிற்கல? அது மாதிரி தான் இதுவும். அவனும் என் தம்பி தான். தம்பி மக தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அவனை வேற மாதிரி பிரிச்சு பார்க்காது தானே. நான் யாரையும் பிரிச்சு பார்க்கலண்ணே. நீ அப்படி என்ன வளர்க்கல. அவர் தானே நம்மள தப்பா பாக்குறாரு. இல்லன்னா பொண்ணை பெத்தவரு இவ்வளவு கௌரவம் பாப்பாரா? கௌரவத்தை யாரு பார்க்கல? நீ பார்க்கல? உன் அண்ணன் மான மரியாதை வாங்கிட்டு உன் பிள்ளைய வற்றி விட்ட. அதே அண்ணன் சொல்றேன் வா, அருணாசலத்துக்கிட்ட நம்ம போய் பேசுவோம். என்னென்ன நாம இறங்கி போய். சரி, நீ இறங்கி வரவானான் தான். மேயறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும்பாங்க. யாருக்கா இல்லைனாலும் உனக்காவும் மயனுக்காவும் நான் இறங்கி அருணாசலத்துட்டு பேசுறேன். என்னென்ன நீ யாருமே இல்லாம அனாதையா நான் நின்னப்போ அப்ப நாத்தாவா இருந்து வளர்த்தது நீ. உனக்கு அப்புறம் தானே புருஷன் புள்ள எல்லாமே. இப்ப நான் என்னென்ன செய்யணும்? அந்த ஆளோட காலில் விழுகணுமா? வா விழுகிறேன். வேண்டாண்ணே, இன்னும் இறங்கி பேசி தம்பியை சாச்சிராதண்ணே. எப்படியோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நமக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். வாய கழுவுடா. தாலியை கொடுங்க. இவங்க விட்டோம்னா கல்யாணத்தை பாட்டிடுவாங்க. கட்டுமா சேர்ந்து கட்டுங்க. எப்படி ஐ அம் ஹாப்பி.